4-5 இடத்துல அழுத்தி அழுத்தி சொல்றாரு. ஒட்டுமொத்தமா 2026 தேர்தல்ல கூட்டணி இருக்காதுங்கிறது அவர் எந்த இடத்துலயுமே வெளிப்படையா சொல்லல. ஏன்னா விஜய் அவர்களே அவருடைய மாநாட்டுல அக்டோபர் மாசம் நடந்த மாநாட்டிலே அவர் தெளிவா சொல்றாரு, நம்ம கூட்டணியோட நம்ம போவோம், நமக்கு தனிப்பட்ட முறையில ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நம்ம கூட்டணி கட்சி அமைப்போம். அந்த மாதிரி கூட்டணி கட்சி நம்மளை நம்பி வரக்கூடிய கூட்டணிகளுக்கு கட்சியை சார்ந்தவங்களுக்கும் நம்மளுடைய ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்போம்னு சொல்லி இருக்கிற மாதிரி நமக்கு புலப்படுது. இன்னும் அவர் களத்துல இறங்கி மக்களா அங்க போய் பயணிக்கும் போது அவருடைய வாக்கு வங்கி எந்த அளவுக்கு விஜயனுடைய வேவ் தமிழ்நாட்டுல கிரியேட் ஆக போகுதுங்கிறது we have to wait and watch. திமுக கூட போய் கூட்டணி அமைச்சாருன்னா கண்டிப்பா விஜய் கேட்கக்கூடிய அளவுக்கு சீட்டு பாதிக்கு பாதி கிடைக்குமாங்கிறது தெரியல எனக்கு. ஆனா ஒரு கணிசமான சீட்டு கிடைக்கும், ஒரு துணை முதல்வர் பதவியும் கிடைக்கும், நல்ல இலாக்காக்கள் மந்திரி சபையும் கிடைக்கும். அவங்க 2 பேரும் சேர்ந்தா அவர் 50 வயசுலயே இதெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வராரா, இல்ல நீண்ட நெடிய இன்னிங்ஸ் விளையாண்டு அவர் தமிழக வெற்றி கழகத்தை ஒரு தமிழகத்தை ஆளக்கூடிய ஒரு பெரும் கட்சியா மாத்த போறாரா? அப்ப விஜய் ஷார்ட் டேர்ம் கெயினுக்காக அரசியலுக்கு வராரா, லாங் டேர்ம் கெயினுக்காக அரசியலுக்கு வராரா? வணக்கம் சார். வணக்கம் பிரியா. நேற்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகம் தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருந்தது, இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய விழாவுக்கு விஜய் பங்கேற்க போறாரு, OMCல நடக்க போகுது அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அந்த அறிவிப்பே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இது வரைக்கும் எல்லா கட்சிகளுமே இது பண்ணியிருந்தாலும் கூட அந்த குறிப்பிட்ட அந்த டைம் அப்படி மென்ஷன் பண்ணி நம்ம பார்த்திருக்க மாட்டோம். அதே மாதிரி விஜய் குறிப்பிட்ட நாட்களுக்கு விரதம் இருந்து அந்த மக்களோட தொழுகையெல்லாம் நடத்த போறாரு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இதே இது சில தினங்களுக்கு முன்பாக ஒரு டிவி டிபேட்ல வன்னியரசு அவர்கள் பேசும்போது விஜய்க்கு வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்குறாங்க, ஏன்னா இஸ்லாமியர்கள் மூலமாக விஜய்க்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குன்றத மென்ஷன் பண்ணி தான் அவங்க கேட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு தமிழக வெற்றிக்கழகம் தரப்புல இருந்து மறுப்பும் தெரிவிச்சிருக்காங்க. நேற்று இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, வன்னிய அரசு ஒரு யூகத்தின் அடிப்படையில பேசியிருக்காரு. அதை அந்த கட்சி திட்டவட்டமா அதை மறுத்திருக்காங்கும் போது திருப்பி அது யூகத்துல பேசுறது சரியான அணுகுமுறை இல்லை. அதோட இவங்க இந்த மாதிரி இப்ப விஜய் அவர்கள் இன்னைக்கு இஸ்லாத்துல இருக்கக்கூடிய ஒரு மக்களை போய் சந்திச்சு அவரும் விரதம் இருந்து போய் நீங்க அந்த நோன்புல பங்கெடுத்து பாருங்கும் போது என்னன்னா அவங்களுடைய வெறும் வாக்குக்காக மட்டும் போய் பேருக்கு எல்லாரும் போயிட்டு ஒரு அந்த அன்னைக்கு மட்டும் நம்ம அவங்களுடைய மத சின்னங்களான குல்லாவை அணியறதோ, அன்னைக்கு போய் ஒரு நோன்பு கஞ்சி குடிக்கிறதோ, ஒரு சடங்கு மாதிரி போய் செஞ்சு நாங்களும் இஸ்லாத்துல ஒரு மெம்பருங்கிற மாதிரி காட்டாம இவரும் அந்த மாதிரி ஒரு நோன்பு இருந்து, அதாவது ஒரு இஸ்லாத்துல இருக்கக்கூடிய அந்த மதத்தை வழிபடக்கூடியவங்க அந்த நெறிமுறைகள் பிரகாரம் எப்படி இருப்பாங்களோ அந்த வழியிலே விஜய் அவர்களும் இருந்து அந்த இஸ்லாத்து நண்பர்களோட போய் அவங்க அந்த விழாவுல பங்கெடுத்துக்கிறாங்கன்னா அது வரவேற்க தகுந்ததுதான். ஒரு பெயரளவுல இல்லாம நானும் உங்களுடைய பண்டிகையில பங்கெடுத்துக்கிறேன் அப்படின்னு இவரு செய்யறது செயல்பாடு வரவேற்கத்தக்கதான். ஆனா இது எங்க கேள்வியா மாறும்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு மதத்தினருக்கும் விஜய் போய் செய்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வரும். அப்ப அதுக்கெல்லாம் விஜய் அவர்கள் தான் என்ன மாதிரி பதில் அளிக்க போறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்தமா இன்னைக்கு மைனாரிட்டியினுடைய ஓட் பேங்கை நம்பிதான் இன்னைக்கு பல கட்சிகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதுல இவர் இந்த மாதிரி ஒரு செயல்பாடை எடுக்கிறது வாக்கு வங்கிக்காக எடுக்கிறாரா, இல்ல வாக்கு வங்கி இல்லாம உண்மையாலும் அந்த மதத்தின் பேர்ல இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு, அந்த மக்கள் மீது கொண்ட ஈடுபாடால எடுக்கிறாராங்கிறது தெரியல. அப்படி ஒரு மதத்தின் மேல மட்டும் ஒரு ஈடுபாடு காமிக்கும் போது மத்த மதத்தினர் அவர்களும் அவங்கவுங்க பண்டிகை, இன்னைக்கு ஒரு கிறிஸ்துமஸ் வந்துச்சுன்னா இவர் என்ன பண்ணுவாரு, இல்ல இந்துக்களுடைய பண்டிகை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வரும். அதையெல்லாம் நம்ம விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாருங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சமீபத்துல ஒரு நேர்காணல்ல பேசும்போது அதிமுக தாவேகா கூட்டணி இல்ல அப்படிங்கறத டிக்ளேர் பண்றாங்க. ஆனா டிசம்பர் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு மறைமுகமா. அப்ப டிசம்பருக்கு பிறகு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதும் அப்படி எடுத்துக்கலாமா? அதாவது நீங்க சொல்றது நியாயமான கரெக்டான பாயிண்ட பிடிச்சிங்க. டிசம்பர் வரைக்கும் இல்லங்கிறத அந்த பேட்டியில 4-5 இடத்துல அழுத்தி அழுத்தி சொல்றாரு. ஒட்டுமொத்தமா 2026 தேர்தல்ல கூட்டணி இருக்காதுங்கிறது அவர் எந்த இடத்துலயுமே வெளிப்படையா சொல்லல. ஏன்னா விஜய் அவர்களே அவருடைய மாநாட்டுல அக்டோபர் மாசம் நடந்த மாநாட்டிலே அவர் தெளிவா சொல்றாரு, நம்ம கூட்டணியோட நம்ம போவோம், நமக்கு தனிப்பட்ட முறையில ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நம்ம கூட்டணி கட்சி அமைப்போம். அந்த மாதிரி கூட்டணி கட்சி நம்மளை நம்பி வரக்கூடிய கட்சியை சார்ந்தவங்களுக்கும் நம்மளுடைய ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுப்போம்னு சொல்லிதான் அவர் முதல் மாநாட்டிலேயே அவர் பேசுறாரு. அதெல்லாம் ஒரு வரவேற்க தகுந்த ஒரு செயல்பாடுதான். அப்ப இந்த டிசம்பர் மாசத்து வரைக்கும் இன்னொரு என்ன சொல்றாருன்னா, இந்த விஜய் அவர்களின் அடுத்த காலகட்ட நகர்வுகளை பொறுத்துதான் எல்லாமே தீர்மானிக்கப்படும். ஏன்னா இந்த கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அவங்க ஒரு 125 மாவட்ட செயலாளர்கள் போடுறாங்க.
ஒரு 95 மாவட்ட செயலாளர்களை முடிச்சிட்டாங்க. இன்னும் வந்து ஒரு 25 மாவட்ட செயலாளர்களை போட வேண்டிய பாக்கி இருக்குதுங்கிற தகவல் வருது. அப்போ இன்னும் வந்து மார்ச் 1ஆம் தேதியிலிருந்தே அவர் வந்து அவருடைய சுற்றுப்பயணத்தை தமிழகம் பூராமே மேற்கொள்வாருங்கிற மாதிரி முதல்ல தகவல் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப இன்னைக்கு வரைக்கும் அவருடைய சுற்றுப்பயணம் கட்சி வளர்த்துற சார்பாக இல்ல மக்களை போய் சந்திக்கிற மக்கள் பிரச்சனை சார்பா மக்களை சந்திக்கிறது எப்பங்கிறதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய செயல் திட்டங்கள் சுற்றுப்பயண திட்டங்களை பத்தி எந்த விதமான அறிக்கையும் வரல. அப்போ இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப இக்கட்டான காலகட்டம். ஏன்னா மத்த எல்லா கட்சிகளுக்குமே போன தேர்தல்ல முடிஞ்சதுல இருந்து இப்ப வரப்போற தேர்தல் வரைக்கும் கடந்த 4 ஆண்டுகளாவே அவங்க வந்து இந்த 2026 தேர்தலை நோக்கி பயணிச்சிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் வந்து போன வருஷம் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு 1 வருஷம் முடிஞ்சிருந்தாலும் இந்த கடந்த 1 வருஷமா வந்து நிர்வாகிகளை நியமிக்கிறதே ஒன்னும் முடியல. இன்னும் பெரிய அளவுக்கு வந்து அவங்க மக்கள் பணி திட்டங்களை வந்து விஜய் அவர்கள் நேரடியா களத்துக்கு வரல. பரந்தூர் விமான நிலையத்துக்கு மட்டும் அவர் வந்து போயிட்டு வந்தார், அந்த பிரச்சனைக்காக போயிருந்ததை மட்டும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. மற்றபடி இன்னும் மக்கள் பிரச்சனைக்காக களத்துல வந்து இன்னும் இறங்கணும், பொதுமக்களை போய் அவங்க சந்திக்கணும். பல தடவை நம்ம சொல்லி இருக்கிறோம், தொகுதி தொகுதியா பகுதி பகுதியா எல்லா இடத்துக்கும் போனாதான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை நீங்க வந்து பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்த முடியும். ரசிகர்களை ஏகோபித்த மக்களினுடைய மனசுல இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களா, அதாவது நடிகனா மட்டும் பார்க்கப்படாம ஒரு அரசியல் தலைவராகவும் அவரை பார்க்கப்பட வைக்கணும்னா இவருடைய அடுத்த இந்த இப்ப மார்ச் மாசம்னா இன்னும் 9 மாச காலகட்டம் தான் இருக்கு இந்த டிசம்பர் வரைக்கும். அப்ப இந்த 9 மாசத்துல வந்து எந்த அளவுக்கு வந்து எந்த மாதிரி வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான மக்கள் பணியை வந்து அவர் மேற்கொள்றாருங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். சோ அப்ப அது வரைக்கும் அந்த டிசம்பர் வரைக்கும் இவர் எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாருங்கிறத வச்சுதான் அடுத்த கட்டமா இந்த 2026 தேர்தலுக்கு உண்டான கூட்டணி கணக்குகள் எல்லாம் வந்து நகர்த்தப்படும். அதை ஒரு அடிப்படையா வச்சுதான் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. அது முற்றுப்புள்ளி இல்ல, ஒரு கமா டிசம்பர் வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுங்கிறது இப்ப விஜயனுடைய செயல்பாட்டை பொறுத்துதான் எல்லாமே அமையும். எந்த கட்சி யாரு வருவாங்க. ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் களத்துல வரும்போது இன்னைக்கு வந்து ஒரு பார்க்கும்போது நமக்கு என்னன்னா ஒரு 10 to 15% வாக்கு வங்கி அவருக்கு இருக்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி நமக்கு வந்து புலப்படுது. இன்னும் அவர் களத்துல இறங்கி மக்களா அங்க போய் பயணிக்கும் போது அவருடைய வாக்கு வங்கி எந்த அளவுக்கு வந்து விஜயனுடைய வேவ் வந்து தமிழ்நாட்டுல கிரியேட் ஆக போகுதுங்கிறத வந்து we have to wait and watch. அப்ப அந்த மாதிரி வேவ் கிரியேட் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த கூட்டணி கணக்கு பூரா இன்னைக்கு போடுறது பூராமே டுவர்ட்ஸ் டிசம்பர் வந்து பாத்தீங்கன்னா பல கூட்டணிகள் கணக்குகள் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை அடிப்படையா வச்சுதான் பிரசாந்த் கிஷோர் அப்படி சொல்லியிருப்பாருன்னு நான் பாக்குறேன் பிரியா. ஓகே சார், இதுல நம்ம நீங்க சொல்றத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா டிசம்பர் வரைக்கும் பார்ப்போம், நம்ம என்னென்ன பண்ணணுமோ பண்ணுவோம், மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்றத பார்ப்போம். நமக்கே வரவேற்பு இருந்துச்சுன்னா தனியா நின்னுக்கலாம், அப்படி இல்லைன்னா கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போலான்ற நிலைமையில இருக்காங்களா? இல்ல, விஜய் அவர்களுக்கு வந்து நான் அவரை பார்த்த வகையில தனிப்பட்ட முறையிலேயே நம்ம போலாம் அப்படிங்கிற எண்ணம் விஜய்க்கு இல்ல. நம்மளை ஏத்துக்கிட்டு நம்மளுடைய கொள்கையோ நம்மளுடைய தலைமையை ஏத்துக்கிட்டு வரக்கூடிய கட்சிகள் எந்த கட்சியா இருந்தாலும் அவங்கள வந்து நம்ம அரவணைச்சு செல்லலாங்கிறதான் விஜயனுடைய பார்வையா இருக்கு. ஆனா யாரு வராங்களோ அவங்க ஏத்துக்கலாங்கிறத விட விஜய் அவர்களுக்கும் ஒரு கணக்கு இருக்கும், பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கும் ஒரு கணக்கு இருக்கும். ஏன்னா அரசியல்ல வந்து கணக்கு இல்லாம யாருமே கட்சியை நடத்த முடியாது. அப்படி நடத்தினாங்கன்னா அவங்களால ஆட்சியை பிடிக்க முடியாது. அப்ப அவங்களுக்குள்ளார வந்து எந்த கட்சி நம்மளை நோக்கி வரணுங்கிற ஒரு கணக்கு ஏற்கனவே அவங்க ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. எந்தெந்த கட்சி எல்லாம் வந்து ஒரு அனுகூலமான கட்சி நம்மளை நோக்கி வர வைக்கிறதுக்குன்னு. அப்ப அவங்களெல்லாம் நம்ம வந்து அவங்கள நோக்கி வர வைக்கணும்னா விஜயனுடைய செயல்பாடுகள் தான் அதுக்கு அடிப்படை. வேற எந்த அடிப்படையும் வச்சு அவங்க வரமாட்டாங்க. விஜயனுடைய கள அரசியலினுடைய செயல்பாடு, அவர் மக்களை போய் சந்திக்கும் போது தமிழ்நாடு பூரம் சுற்றுப்பயணம் போகும்போது விஜய்க்கு உண்டான அலை எந்த அளவுக்கு அதிகமா அடிக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்கு தமிழ்நாட்டுல. இந்த 4 வருஷத்துல வந்து மக்கள் வந்து எல்லா செக்டார் ஆஃப் பீப்புளுமே வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல தான் இருக்காங்க. பட் என்ன ஒண்ணுன்னா இந்த ஓட்டு வந்து இங்க பல வாரியா பிரியும் போது அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை கன்சாலிடேட் பண்ணக்கூடிய பவர் யாருக்கு இருக்குதுங்கிறத மக்களும் பார்ப்பாங்க. அப்ப யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சியினுடைய ஓட்டை கன்சாலிடேட் பண்ணக்கூடிய பவர், அந்த வைபு வந்து மக்களுக்கு தெரியும் போது என்ன ஆகும்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு பூரா ஒரு பக்கமா கன்சாலிடேட் ஆகும். அது விஜய நோக்கி கன்சாலிடேட் ஆகுமா அப்படிங்கிறது வந்து விஜயனுடைய இந்த அடுத்த 9 மாச கால கள அரசியலை பொறுத்துதான் இருக்கு பிரியா. அப்படிதான் நம்ம பார்க்கணும் அதை. ஓகே, அப்போ வந்து பார்க்கும் பொழுது நீங்க சொன்னீங்க எந்தெந்த கட்சிகள்லாம் வரப்போகுது அப்படின்றது அவங்க ஒரு கணக்கு வச்சிருப்பாங்கன்னு. அப்ப அந்த லிஸ்ட்ல அதிமுக இருக்கு அப்படின்னு திரைமறைவுல 2 பேரும் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னாலுமே கூட அதிமுக எப்படி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி அப்படின்றதுக்கு சம்மதிப்பாங்க? இன்கேஸ் 50-50 சீட் ஷேரிங் அப்படின்னு பேசப்பட்டதெல்லாம் சொல்றாங்க.
எப்படி 100 சீட்டுக்கு மேல தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிமுக தருவாங்களா? ஏன்னா 30 வருட காலம் ஆட்சியில் இருந்த கட்சி, இன்னும் புதுசா கட்சி தொடங்கியிருக்காங்க, வாக்கு சதவீதம் எதுவுமே நிரூபிக்கல, ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஒரு கட்சிக்கு பாதி சீட் தருவாங்களா? அது சாத்தியமா? அதிமுகவுக்கு வந்து 2026 தேர்தல் வந்து வாழ்வா சேவா, டூ ஆர் டை சிச்சுவேஷன். எடப்பாடி பழனிசாமிக்கும் அதேதான், அதிமுகவுக்கும் அதேதான். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து தே ஆர் இன் டெஸ்பரேட் சிச்சுவேஷன். இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து அதிமுக கூட போய் கூட்டணி அமைச்சாருன்னா கண்டிப்பா வந்து விஜய் கேட்கக்கூடிய அளவுக்கு சீட்டு பாதிக்கு பாதி கிடைக்குமாங்கிறது தெரியல எனக்கு. ஆனா ஒரு கணிசமான சீட்டு கிடைக்கும், ஒரு துணை முதல்வர் பதவியும் கிடைக்கும், நல்ல இலாக்காக்கள் மந்திரி சபையும் கிடைக்கும். அவங்க 2 பேரும் சேர்ந்தா ஒரு ஃபார்மிடபிளான வின்னிங் அலையன்ஸ். அதுல யாருக்குமே வந்து மாற்று கருத்து இருக்க முடியாது. அவங்க 2 பேரும் சேரும் போது இன்னும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் வந்து அந்த சரி எதிரணிக்கு வெற்றி வாய்ப்பு கூட வரும்போது பல அணிகள் வந்து அந்த பக்கம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இது வந்து விஜய்க்கு வந்து குறுகிய கால பலனை மட்டும்தான் கொடுக்கும். ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து நடிப்புல வந்து உச்ச நட்சத்திரமா இருந்து அவர் அதையெல்லாம் விட்டுட்டு வெறும் 50 வயசுலயே அரசியலுக்கு வராரு. ஒரு 70 வயசுல 75 வயசுல ஒருத்தர் அரசியலுக்கு வராரு, அவருடைய உச்ச நட்சத்திர அந்தஸ்தை விட்டுட்டு வராருன்னா சரி இனிமேல் வந்து நமக்கு ஆயுள் காலம் முடிய போகுது, நம்ம வந்த உடனே என்ன வந்து ஒரு குறுகிய கால பலன் கிடைக்குமோ அதை மட்டும் வாங்கிட்டு நம்ம அனுபவிக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் 50 வயசு வரும்போது அவருடைய பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் நெக்ஸ்ட் 25 வருஷத்துக்கு பிசிக்கலி இஸ் வெரி சாலிட். இன்னும் அதுக்கு மேலேயே இருப்பாரு. பட் நம்மளுடைய ஒரு அசம்ஷன் இது, ஒரு 25-30 இயர்ஸ்க்கு வந்து இஸ் வெரி வெரி சாலிட். சோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப நீங்க அதிமுக கூட போய் நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நான் சொன்ன மாதிரி குறுகிய கால பலனா வந்து உங்களுக்கு துணை முதல்வர் பதவி கூட கிடைக்கும். ஆனா அடுத்த தேர்தலுக்கு நீங்க என்ன சொல்லி மக்கள் கிட்ட போய் வாக்கு கேட்பீங்க? ஏன்னா இந்த 57 ஆண்டு கால திராவிட ஆட்சியினுடைய வரலாறை நம்ம திருப்பி பார்க்கும்போது அதிமுக கூடயோ திமுக கூடயோ கூட்டணி வச்சிருக்கக்கூடிய இல்ல கூட்டணியில போன எந்த ஒரு கட்சியினாலையும் தமிழ்நாட்டை தனிப்பட்ட கட்சியை ஆளவே முடியல. அப்ப விஜய் அவர்கள் இந்த 2026 வந்து அவர் வெறும் துணை முதல்வர் ஆகிறதுக்காக அவர் 50 வயசுலயே இதெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வராரா, இல்ல நீண்ட நெடிய இன்னிங்ஸ் விளையாண்டு அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து ஒரு தமிழகத்தை ஆளக்கூடிய ஒரு பெரும் கட்சியா வந்து மாத்த போறாரா? அப்ப விஜய் வந்து ஷார்ட் டேர்ம் கெயினுக்காக அரசியலுக்கு வராரா, லாங் டேர்ம் கெயினுக்காக அரசியலுக்கு வராரா, எதுக்காக எதை ட்ரேட் ஆஃப் பண்ண போறாருங்கிறது விஜயனுடைய கையில தான் இருக்கு. அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது அவருக்கு குறுகிய கால பலனா பார்த்தாருன்னா அதிமுக கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீண்ட நெடிய கால பலனு தான் எனக்கு முக்கியம் சொல்லி அவர் யோசிச்சாருனாக்கா அதிமுக கூட அவர் போறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்படிதான் நான் பாக்குறேன். என்ன இன்னொரு காரணம் என்னன்னா இன்னைக்கு திமுக அதிமுக 2 பெரிய திராவிட கட்சிகளுமே இன்னைக்கு பலகீனத்துல இருக்கு. போன 2019 எம்பி தேர்தல்ல 21 தொகுதியில நின்னு 1,27,00,000 வாக்குகள் திமுக வாங்குது. ஆனா இந்த 2024 22 தொகுதி நிக்கிறாங்க. போன தடவை நின்னதை விட ஒரு தொகுதி கூடுதலா நிக்கிறாங்க. ஆனா 1,17,00,000 வாக்கு வாங்குறாங்க. அதாவது ஒரு தொகுதி கூடுதலா நின்னு 10 லட்சம் வாக்கு கம்மியா வாங்குறாங்க. அப்ப நீங்க எந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் போய் பார்த்தீங்கன்னாலும் திமுகவுக்கு மட்டும் ஒரு 11% வாக்கு வந்து 19 இருந்து 24க்கு குறைஞ்சிருக்கு. அதிமுகவும் 20% வாக்குல இருக்காங்க. அப்ப இதை ஒட்டுக்கா அப்படியே இந்த எம்பி தேர்தலை பூரா எம்எல்ஏக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியுமா? முடியாது. அந்த காமன் சென்ஸ் நமக்கு இருக்கு. இருந்தாலும் இந்த 2 கட்சிகளுமே இன்னைக்கு வந்து சரிவை நோக்கி இருக்கு. அப்ப இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து அதிமுக கூட போய் கூட்டணி சேரும் போது அதிமுகவினுடைய கரம் பயங்கரமா வலுப்பெறும். அப்ப அதிமுக வந்து வலுப்பெறும் போது ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் அதிமுக தாவேகாவை எப்படி நடத்தும்? அப்ப நம்ம ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்தாங்க, அதனால விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தை வளர்த்து விடலான்ட்டு எந்த ஒரு கூட்டணி தலைமை கட்சியும் விரும்பாது. தனக்கு கூட வரக்கூடிய கட்சி தான் ஜெயிக்கிறதுக்கு விருப்பமா இருக்கணுமே ஒழிய அந்த கட்சி எந்த விதத்திலையும் வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுல ஒரு பார்வை எல்லா கட்சிக்கும் இருக்கும். அது திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதாவா இருந்தாலும் சரி. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு விஜய் அவர்கள் போய் இன்னைக்கு அதிமுகவுடைய கடத்தை வலுப்படுத்தினார்னா பிற்காலத்துல அதுவே வந்து விஜய்க்கு வந்து பாதகமா முடியும். அதுவும் ஒரு பார்வை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு பிரியா. ஓகே சார். இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட அதிமுக கூட்டணி இல்ல அப்படின்னா அவங்க வேற ஏதாவது ஒரு கூட்டணி கண்டிப்பா வைக்கணும். பாஜகவோட கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு பேசப்படுது. ஏன்னா நம்ம பார்க்கலாம், இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு அமித்ஷாவோடு வேல்மணி இருக்கிறத பாக்குறோம், அமைச்சர், முன்னாள் அமைச்சர். அதே போல சமீபத்துல அவங்களுடைய வீட்டுல நடந்த இல்ல திருமண விழாவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகல. ஆனா அண்ணாமலை,
அதே போல தமிழிசை சவுந்தரராஜர்னு உள்ளிட்டோர் போயிருக்கிறாங்க. சோ இது யதார்த்தமான ஒரு சந்திப்புன்னு எடுத்துக்கலாமா? இல்ல ஏன்னா தலைவர்கள் மறைமுகமா பேசும்போதே அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு பேசுறாங்க. இங்க ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சிலர் நம்ம இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். அவங்களுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைந்து பாஜகவோட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க பேச்சில இருந்து புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணின்னு அமைஞ்சிருச்சுன்னா அதுவே திமுக ஒரு பிளஸ் பாயிண்டா மாறிடாதா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இது இந்த மாதிரி தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து வெறும் சாதாரணமா அவங்க ஃபங்க்ஷனுக்கு போறாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. முக்கியமான சில முடிவுகள்லாம் இந்த மாதிரி இன்ஃபார்மல் மீட்டிங்ஸ்ல தான் வந்து ஜாஸ்தி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சோ அதை வந்து நம்ம புறந்தள்ளிட முடியாது. இன்னைக்கு பாரதிய ஜனதாவினுடைய வியூகம் எப்படி இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியுதுன்னா, எப்படியாவது அதிமுக கூட அவங்க கூட்டணி போயே ஆகணுங்கிற ஒரு முனைப்போட வந்து பாரதிய ஜனதா இருக்கிறத பார்க்க முடியுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல இப்போ 2024 அவங்க கூட்டணி பாரதிய ஜனதா தனியா கூட்டணி அமைச்சு ஒரு 18.33% வாக்கு வாங்கியிருந்தாங்க. ஆனா இந்த கூட்டணிக்கு வந்து 2026க்கு வந்து அப்படியே கண்டினியூ பண்ண முடியுமானா கேள்விக்குறி. அப்படியே இருந்தாலும் இந்த எம்பி தேர்தலில் கிடைச்ச வாக்கு எம்எல்ஏல அவங்களால கொண்டு வர முடியுமா ஒரு கூட்டணியா இருந்தாலும்? ஏன்னா இன்னைக்கு வந்து அதுல இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி வந்து போன எலெக்ஷன்லயே அதிமுக கூட போலாங்கிறது தான் அவங்க வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் உண்டான கொஞ்சம் சில பிரச்சனைகள் எல்லாம் வந்து கடைசியில டாக்டர் அன்புமணியினுடைய அவருடைய ஆலோசனையின் பேர்ல பாரதிய ஜனதா கூட தான் போயிருக்காங்கிறத பார்க்க முடிஞ்சது. அதுல டாக்டர் ராமதாஸுக்கும் ஒரு வருத்தம் இருந்ததா தெரியுது. சோ அப்ப இப்ப வந்து கட்டாயமா அவங்க வந்து அதிமுக கூட போலாங்கிறதுலதான் அவங்க கொஞ்சம் முனைப்பு காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பாரதிய ஜனதா வந்து ஒரு தனிப்பட்ட கட்சியாவோ இல்ல அவங்க தலைமையில கூட்டணியாவோ போனாங்கன்னாவோ 2024 வாங்கின வாக்கு சதவீதத்தை வந்து 26ல அவங்களால வாங்க முடியாம போயிடும். அது பாரதிய ஜனதாக்கு, நாங்க பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல 3வது பெரிய கட்சி இன்னைக்கு 2024 தேர்தலினுடைய வாக்கு சதவீதத்தை வச்சு பார்க்கும்போது, அப்ப இப்ப தமிழ்நாட்டுல 3வது பெரிய கட்சியா இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்து ஸ்டேட்டஸ் வந்து குறைஞ்சிருங்கிறனால எப்படியாவது அவங்க வந்து அதிமுக கூட தான் போகணுங்கிறது அவங்களுடைய விருப்பம். அது மட்டுமல்ல, இப்ப வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி திமுகவுக்கு நிறைய ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு இருக்கு. அப்ப அந்த ஆன்டி இன்கம்பன்சியை வந்து அடுத்த கட்சின்னு பார்க்கும்போது அதிமுகவுக்கு வந்து ஏற்கனவே ஒரு 20% பலம் வாய்ந்த கட்சியா இருக்கிறனால, ஏன்னா பாரதிய ஜனதா கூட வந்து இன்னைக்கு வந்து விஜய் கூட போக முடியாது. ஏன்னா விஜய் வந்து கொள்கை எதிரியே வந்து பாரதிய ஜனதான்னு அறிவிச்சிட்டார். அப்ப வந்து விஜயும் பாரதிய ஜனதாவும் ஒரு கூட்டு சேர்றதுக்கு எந்த இடத்துலயும் வாய்ப்பே இல்லை. ஆனா அதிமுகங்கிறது வந்து ஏற்கனவே அவங்களோட பயணிச்ச கட்சி. திமுக மட்டும் பயணிக்கலையான்னு கேட்காதீங்க, அவங்களும் பயணிச்ச கட்சி தான். பின்னாடி ஏதாவது ஒரு நெருக்கடி வந்து பாரதிய ஜனதா கூட வந்து பயணிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் திமுக அதை வந்து நிராகரிக்க போவதும் இல்லை. ஏன்னா அரசியல்ல வந்து ஒரே டைலாக் சொல்லுவாங்க, எப்பயுமே நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ பாரதிய ஜனதாவினுடைய நோக்கம் எப்படியாவது அதிமுகவினுடைய கூட்டணியில போயிட்டு அவங்க மேல சவாரி செய்யணுங்கிறது தான் பாரதிய ஜனதாவினுடைய நோக்கம். ஏன்னா அந்த மாதிரி போகும்போது பாரதிய ஜனதாக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையை விட இந்த ஆன்டி இன்கம்பன்சியை ஓட்ட வச்சு நம்மளால வந்து அதிகமான எம்எல்ஏக்களை ஜெயிக்க முடியும். அப்போ ஏற்கனவே அவங்க சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு அதிகாரத்துக்கு பங்கு ஆட்சியிலும் பங்குங்கிற ஒரு அந்த காயையும் நகர்த்துவாங்க. இபிஎஸ்க்கு வந்து எப்படியா இருந்தாலும் ஜெயிச்சாவணுங்கிற அவருக்கு அந்த ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷன் இருக்கிறனால இவங்களுக்கும் ஒரு 18% ஓட்டு இருக்குதுங்கும் போது எந்த விதத்திலேயாவது அவங்கள வந்து நிர்பந்திச்சு பணிய வைக்க முடியுமா அப்படிங்கிறத பாரதிய ஜனதா ரொம்ப முழு மனதோட முயற்சிப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா எடப்பாடி அவர்களுக்கு இன்னைக்கு பாரதிய ஜனதாவை வந்து அவங்க கூட்டு சேர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லக்கேஜ் மாதிரி தான், அது அடிஷனல் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி தான், அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அன்னெசரி வெயிட். ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு பாரதிய ஜனதா கூட வந்து அதிமுக போனாங்கன்னா எந்த காரணத்துக்காக எடப்பாடி அவர்கள் 2024 வந்து பாரதிய ஜனதா விட்டு வெளியே போனாரு, மைனாரிட்டியினுடைய வாக்கு நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு. அப்ப திருப்பி இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதாவை நீங்க உள்ளார கொண்டு வர வைக்கும் போது அதிமுகவுக்கு அந்த மைனாரிட்டியினுடைய ஓட்டு சற்றேறக்குறைய 18-20% வாக்கு வந்து ஸ்ட்ரைட்டாவே வந்து அவங்க லூஸ் பண்ணிடுவாங்க. அப்ப பாரதிய ஜனதா 18% அந்த கூட்டணி வச்சு அதிமுக கூட போனாலும் அந்த மைனாரிட்டி ஓட்டு வந்து இழக்கப்படும் போது இது வந்து நோ லாஸ் லோ கெயின்ங்கிற மாதிரி ஆயிடும் அந்த கூட்டணி. பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா லக்கேஜா மாறிடும் அதிமுக. ஏன்னா அவங்க வந்து பாரதிய ஜனதா ஆன்டி பிஜேபி வேவ் வந்து மத்த எந்த மாநிலத்தையும் விட தமிழ்நாட்டுல வந்து அதிகமா இருக்கு. அதனால அண்ணாமலை அவர்கள் வந்து பாரதிய ஜனதா வந்து அதிமுக கூட போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கு.
அதிமுக எப்படியாவது வந்து விஜய வந்து கூட்டணிக்குள்ளார கொண்டு வந்துடணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா அல்லாத மற்ற கட்சிகளை வந்து எப்படியாவது கூட்டு அமைக்கணுங்கிறது விஜய் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய சதுரங்க ஆட்டமா தான் நம்மளால பார்க்க முடியுது பிரியா. அப்போ அதிமுக வந்து தமிழக வெற்றி கழகமும் இல்லாம பாஜகவும் இல்லாம ஒருங்கிணைந்த அதிமுகவை மட்டுமே வச்சுட்டு தேர்தலை சந்தித்தா வெற்றி பெற முடியாதா? ஒருங்கிணைந்த அதிமுகங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பலமா மாறும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் மத்தியில எல்லாருமே பிரிஞ்சு கிடக்குறோம். அப்ப எடப்பாடி என்ன சொல்றாரு, நான் விளக்குனதுதான் எல்லா நேரத்திலையும் சொல்லிட்டே இருக்காரு. அப்ப இன்னைக்கு ஒரு கூட்டணிக்கு வந்து எல்லா கட்சியிலும் வருவாங்க, நான் பாத்துக்கிறேன் எடப்பாடி சொல்றாரு. அப்ப கூட்டணி கட்சிகள் வந்து இன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகளுக்கு கூட இப்ப திமுக தொடர்ந்து பிடிக்கல, வேற எங்கேயாவது போலான்னு அவங்க பார்த்தாங்கன்னா கூட யாருக்கிட்ட போய் சேர்றதுங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. அப்ப அதிமுக அவர்கள் வந்து வேற யாருக்காக இல்லைனாலும் எடப்பாடி அவர்கள் தன்னுடைய சுயலாபத்துக்காக சசிகலாவையோ இல்ல வந்து ஓபிஎஸ் அவர்களையோ உள்ளார கொண்டு வந்தா அவருக்கு லாபம். ஏன்னா தொண்டர்கள் மத்தியில, பொதுமக்கள் மத்தியில வந்து என்ன வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிரியேட் ஆகும்னா, பரவாயில்ல அதிமுக பிரிஞ்சிருந்தது பூரா எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்கப்பா, அவங்க வந்து பழைய பலத்துக்கு வந்துட்டாங்க, அவங்க வந்து ஒருங்கிணைந்த அதிமுகவா மாறிட்டாங்க போது என்ன ஆகும்னா, ஒண்ணு எடப்பாடி அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் பலம் கூடும். அந்த கூடுகிற பலத்தை பார்த்து கூட்டணிக்கு வரலாம்னு யோசிக்கிற கட்சியும் வந்து அவங்க ஒரு படி வந்து முன்னுக்கு வைப்பாங்க. அப்ப இது வந்து எடப்பாடியினுடைய அவருடைய ஒரு சுய லாபத்துக்காகவாவது பிரிஞ்சிருக்கக்கூடிய ஆட்களை வந்து அவங்க வந்து கூட சேர்த்திக்க வேண்டிய கட்டாயத்துல இபிஎஸ் இருக்காரு. ஓகே சார். அப்போ 5 முனை போட்டி இப்ப கூட்டணி கணக்குகள் இல்லாம 5 முனை போட்டி திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம், இந்த 5 முனை போட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5 முனை போட்டியால யாருக்கு சாதகம் அப்படின்னு பார்க்கலாம் சார்? இது யாருக்கு சாதகமா வரும்னா, அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை வந்து யாரு கன்சாலிடேட் பண்றாங்கிறது தான். இப்ப நம்ம யதார்த்தமா வச்சு பார்க்கும்போது என்ன ஆகும்னாக்கா, இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டெல்லாம் வந்து பிரிஞ்சாலும் சரி, அது வந்து 4ஆ பிரிஞ்சிரும். சீமானுக்கு, விஜய்க்கு, பிஜேபிக்கு, அதிமுகவுக்கு அது 4ஆ பிரியும் போது திமுக வந்து ஒண்ணு பெரிய பாதிப்பை சந்திக்காதுங்கிற ஒரு கணக்கு இருக்கு. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு பூரா ஒரு ஆகச் சிறந்த ஒரு சுற்றுப்பயணம், மக்களுக்கான அரசியலும் கொண்டு போய் ஒரு புதிய அரசியலை வந்து அவர் கொண்டு போய் சேர்த்தி அவரு ரசிகர்களை பூரா ஒரு ஓட்டா கன்வெர்ட் பண்ற அளவுக்கு அவருடைய, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த விஜய் வேவை வந்து தமிழ்நாட்டுல அவர்னால அடுத்த 9 மாசத்துல கிரியேட் பண்ண முடிஞ்சதுன்னா அவங்க வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை கன்சாலிடேட் பண்ணக்கூடியது வாய்ப்பு இருக்கும். அப்போ திமுகவுல இருந்து எத்தனை சதவீத வாக்கு வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சில வந்து பிரிஞ்சு போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. இன்னொன்னு விவரமா போய் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, நடந்து முடிந்த 2021 சட்டசபை தேர்தல்ல 43 தொகுதிகள் 10,000 வாக்குக்கும் குறைஞ்ச அளவுல தான் வந்து திமுக வெற்றி பெற்றிருக்கு. இன்னும் குறிப்பா சொல்ல போகணும்னா, சற்றேறக்குறைய உங்களுக்கு 29 தொகுதிகள் 6,000 வாக்குக்கு கீழே திமுக வந்து ஜெயிச்சிருக்காங்க. வெறும் 6,000க்கு கீழே தான் வாக்கு வித்தியாசம். 14 தொகுதிகள் 6,000ல இருந்து 10,000க்குள்ளார. அப்ப 43 தொகுதிகள் 10,000 வாக்குகளுக்கு கீழே திமுக வந்து வெற்றி பெற்றிருக்கு. அப்போ இதுல நம்ம இன்னொரு ரொம்ப கூடுதல் கவனத்தோட பார்க்க வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு அரசாங்க ஊழியர்கள் ஏகப்பட்ட டிசாட்டிஸ்பாக்சன்ல இருக்காங்க. ஏன்னா இப்ப திமுக வந்து 2021 ஆட்சிக்கு நாங்க வந்தா அரசாங்க ஊழியர்களுக்காக நாங்க என்னென்னலாம் செய்வோம்னு என்னென்னலாம் அறிக்கை விட்டாங்களோ அதுல ஒண்ணு கூட நிறைவேற்றவே இல்லை. அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டுல திமுகக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னுடைய ஓட்டு, கணிசமான ஓட்டு, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 95% ஓட்டு வந்து டிஎம்கே சைடு தான் எப்பயுமே போகும். இது அதிமுக காரங்களே பல நேரத்துல வந்து மேடையிலேயே பேசியிருக்காங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க இந்த எந்த ஒரு அரசாங்க ஊழியர்களுக்கு வந்து அவங்க நம்பிக்கை ஏற்படுத்தலைங்க போது அது வந்து பெருவாரியான மக்கள் தொகை இருக்கு அவங்க கிட்ட, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸினுடைய ஓட்டு. அப்ப வெறும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸினுடைய நம்பரை மட்டும் பார்க்க கூடாது, அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அப்ப இவங்க எல்லாமே வந்து ஒரு மாத்தி யாருக்காவது வாக்களிக்குன்னு முடிவு பண்ணி அது ஒரு பக்கம் கன்சாலிடேட் ஆச்சு அப்படின்னாக்கா டெபினட்டா இது 5 முனை போட்டி இருந்தாலும் திமுகவுக்கு அது பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும்ங்கிறது தான் என்னுடைய பார்வையும் கூட பிரியா. ஓகே சார்.